ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே 35. நம்ம வந்து கோவாவில் வந்து நம்ம என்ன செஞ்சோம்க்கா, மால்பேயில் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு கோவாவில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கேரளா வழியாக நம்மளுடைய டெஸ்டினேஷன் ஆகிய காஷ்மீர் டு கன்னியாகுமரிக்கு நம்ம என்ன செய்கிறோம், பயணிக்க போகிறோம். கன்னியாகுமரியில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்மளுடைய இந்த நார்த் வெஸ்ட்டு பார்ட் 1 இந்தியா ரோட் ட்ரிப்பை நம்ம அங்கே வந்து டெஸ்டினேஷன் வந்து என்ன செய்கிறோம், அக்கம்ப்ளீஷ் பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். முக்கியமாக வந்து நம்ம எதுக்கு கோவா ஸ்டே பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து ஒரு 7 வீடியோ கோவா வரைக்கும் பெண்டிங் இருந்துச்சுங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அதனுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக கிடைக்கல. எல்லா இடத்துலையும் வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணும்போது வந்து சரியாக அப்லோட் ஆக மாட்டேன்ட்டுச்சு. சில ஃபைல்ஸ் கொஞ்சம் லார்ஜராக இருந்ததுனால எக்ஸ்டென்ஷனில் வந்து கனெக்டிவிட்டி கிடைக்காம கொஞ்சம் சிரமப்பட்டோம். அந்த ஒரு பர்பஸ்க்காகவே நம்ம என்ன செஞ்சோம்னா, காசு போனாலும் பரவாயில்ல, வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த வீடியோஸை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம என்ன செஞ்சோம், கோவாவில் காஸ்ட்லியான ஹோட்டலில் ரூம் போட்டு, ஏன்னா அங்கே தான் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும், அதை செக் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், அந்த ஹோட்டலில் போட்டு அந்த ஒரு பர்பஸ்க்காகவே போட்டோம். பட் செகண்ட் பர்பஸ் வந்து கோவாவை சுற்றி பார்க்க ட்ரை பண்ணோம். கோவாவில் பெருசாக ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வந்துக்கிட்டு வந்தீங்கன்னா சர்ச்சு மற்றும் ஃபோர்ட்டு தான் இருக்குது. அது ஆல்ரெடி வந்து நம்ம ரோட் ட்ரிப்புக்கு அது வந்து சூட்டபிள் இல்லை. அதனால நம்ம என்ன செஞ்சோம்னா, கோவாவில் வாட்டர் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருந்ததுனால நம்ம மால்பே போய் என்ன செஞ்சுருக்கோம், என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ போட்டிருக்கோம். இதை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம கேரளா வழியாக நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம். கேரளா வந்து நமக்கு வந்து ஸ்பாட் கிடையாது, எந்த இதையும் நிறுத்த போகிறதில்ல. டைரெக்டாக கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரியில் வந்து 2-3 ஸ்பாட் இருக்குது. அங்கே தான் நம்ம டெஸ்டினேஷனை க்ளோஸ் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நம்ம கேரளாவில் போகிற வழியில் ஏதாவது என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சீனிக் பியூட்டி இருந்ததுன்னா நம்ம கேப்சர் பண்ணி வீடியோ வந்து வியூவர்ஸ்க்காக நம்மளுடைய ஃபைனல் பார்ட்டில் என்ன செய்வோம், நம்ம அப்லோட் பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம். குட் மார்னிங் மக்களே. கன்னியாகுமரிக்காரவங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆமாங்க, நம்ம கன்னியாகுமரிக்கு வந்துட்டோம். கோவாவிலேருந்து இங்கே 1200 கிலோமீட்டர் ட்ராவலுங்க கன்னியாகுமரி. இப்போ நம்ம கன்னியாகுமரி இன்னைக்கு காலையில் ஏர்லியராக வந்து சன்ரைஸை பார்த்து சன்ரைஸை கேப்சர் பண்ணியிருக்கோம் வியூவர்ஸ். அந்த 1500 கிலோமீட்டரும் கிட்டத்தட்ட வந்து 28-30 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஃபுல்லி டேமேஜ் ரோடு, டிவர்ஷன், அங்கேயும் இங்கேயும் டைவர்ஷன் போட்டு காரில் நம்ம வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நம்மளால் போக முடியல. இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்டினுடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இங்கே தான் ஃபைனல். இன்னைக்கு மொத்தமாக வந்து நமக்கு 37th டே, 37வது நாள். இன்னையோட நம்ம என்ன செய்கிறோம், அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம முடிக்கிறோம். இங்கே சவுத் வெஸ்ட்டில் நம்ம என்ன செய்கிறோம், தென் மேற்கில் இந்த எல்லையோடு நம்ம முடிக்கிறோம். நம்ம ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து லடாக்கில் போய் ரீச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கன்னியாகுமரி என்ன செய்கிறோம், ரீச் பண்ணுறோம். இதுதான் வந்து நமக்கு லாஸ்ட் மெயின் லேண்டு. இங்கே கன்னியாகுமரியினுடைய சிறப்பு வந்து ஒரு 4-5 இருக்குங்க. அதில் முக்கியமானது வந்து மெமோரியல் ராக்கு ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த போட்டிங்கில் தான் நம்ம போகணும்.
இங்கே வந்து இந்த கன்னியாகுமரியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா 3 கடலும் இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் 3 கடலுமே வந்து என்ன செய்யுதுன்னா இங்கே தான் வந்து ஒன்று கூடுது. அந்த இடத்துல நம்ம அதை பார்ப்போம். காந்தியினுடைய நினைவு மண்டபம் இங்கே தான் கட்டியிருக்காங்க. அது அக்யூரேட்டாக வந்து மெஷர் பண்ணி அக்டோபர் 2ஆம் தேதி 10:10க்கு வந்து அந்த சூரிய ஒளி உள்ள விழுற மாதிரி கட்டியிருக்காங்க. முடிஞ்சால் நம்ம அந்த இதுக்கு போயிடுவோம். நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் மெயின் லேண்டு, அந்த கடைசியினுடைய தரைப்பகுதி, அதுக்கப்புறம் கடல் தான், அதுக்கப்புறம் இல்லை. இந்தியாவினுடைய தரைப்பகுதி அந்த இடத்துல முடியுது. இப்போ நம்ம என்ன செய்வோம்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சுவையும் அந்த கிளாஸ் பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம என்ன செய்வோம், இந்த மெமோரியல் ராக் வழியா, விவேகானந்த மெமோரியல் ராக் வழியா நம்ம வருவோம். இப்போ போட்டுக்கு என்னன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக வந்துடணும். ஏன்னா 8 to 4 PM இருக்குது. அதில் வந்து கியூ ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு நேரத்தோடு வந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். இதில் ஸ்பெஷல் என்ட்ரி 300 ரூபாயும், சாதா என்ட்ரி வந்து அப் அண்ட் டவுனுக்கு 75 rupees வச்சுருக்காங்க. பட் அங்கே வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டிக்கெட்ஸ் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அங்கே போய் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு நம்ம என்ன செய்வோம், போட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ நம்ம போட்டுக்கு வந்துட்டோம். இப்போ போட்டு வந்து ஸ்லோவாக தான் மூவ் பண்ண போல தெரியுது. இது வந்து நம்ம என்ன செய்வோம், போட்டில் இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் மற்ற விஷயங்களை. அப்படியே ஒரு இந்த கூட்டத்தை காட்டுங்க. இன்னைக்கு வந்து சம்மர் வெக்கேஷனால கூட்டம் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் ஃப்ரீயான டைமில் வரணும்னா திங்கள் செவ்வாயில் வாங்க. சனி ஞாயிறில் வராதிங்க. சனி ஞாயிறில் கூட கூட்டம் இருக்கும். ஆஃப்டர் வெக்கேஷன் வாங்க, ஃப்ரீயாக நம்ம என்ன செய்யலாம், என்ஜாய் பண்ணலாம். இதுதாங்க ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம ஒரு பார்க்கக்கூடிய 4-5 பாயிண்ட்ல இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது கன்னியாகுமரியினுடைய என் பயிர் ஜெட்டின்பாங்க. இது வந்து அந்த கடைசி ராக் வந்து அந்த இடத்துல என்ன செய்யுது, அங்க வச்சிருக்காங்க. அங்க இருந்து அதுதான் வந்து சன்ரைஸ் பாயிண்ட். அங்க இருந்து தான் என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல வந்து தான் சன்ரைஸ் பார்த்தோம் நம்ம இன்னைக்கு. அதுதான் வந்து சன்ரைஸ் வியூ பாயிண்ட். நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு என்ன செய்யுங்க, போயிட்டு வாங்க. ராக் வந்துட்டோம்ங்க. மெமோரியல் ராக்ல தான் வந்து நமக்கு வந்து போட்டு ஸ்டாப் ஆச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்னா மெமோரியல் இதில் இங்கே வந்து மொத்தம் ஒரு இதுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வந்து 3 இதுக்குமே, விவேகானந்தா ராக் மெமோரியல், கிளாஸ் பிரிட்ஜு, திருவள்ளுவர் சிலை 3க்குமே ரிட்டர்ன் வந்து ஒரு வேளை அந்த சைடாக இந்த சைடான்னு என்னன்னு தெரியல. அது வந்து நம்ம போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராக்கு இது பல தடவை நம்ம போயிட்டோம். இதில் விவேகானந்தர் வந்து அமைதியாக வந்து தியானம் செஞ்சதாக சொல்கிறாங்க. பட் எந்த விதமான கன்க்ளூசிவ் ப்ரூஃபும் நம்மளால் முடியல. பட் அது வேறு விஷயம், அதை நம்ம விட்டுருங்க, லிவ் இட் தட். இப்போ நம்ம இதை பல தடவை பார்த்துட்டதுனால நம்ம அடுத்து என்ன செய்வோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய 2 விஷயம், கிளாஸ் பிரிட்ஜும் திருவள்ளுவர் சிலை மற்ற ஒன்றான இடங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் வருவோம். வாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் என்ன, நம்ம ப்ராஜெக்டோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டோடைய ஒரு பார்ட்டு. நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா இங்கே கிளாஸ் பிரிட்ஜ் வந்துட்டோம். இந்த கிளாஸ் பிரிட்ஜை பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து 1975 சீஃப் மினிஸ்டர் இருந்த கருணாநிதி வந்து ப்ரப்போஸ் பண்ணி 1979 பிரைம் மினிஸ்டர் மொரார்ஜி தேசாய் வந்து எம்ஜிஆர் பீரியட்ல இங்கே ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2000 தான் வந்து 1990 தான் இது கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனவரி 1, 2000 வந்து இது கட்டி முடிச்சிருக்காங்க. அதனால தான் ஜனவரி 1, 2024 இதுக்கு வந்து நம்ம என்ன சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்கோம், எம்கே ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டரோட தலைமையில். இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொன்னால் சிறப்பம்சம், இந்த கிளாஸ் பிரிட்ஜுடைய சிறப்பம்சம் என்னன்னா கடல் மட்டத்துல இருந்து 38 அடிக்கு மேலே தான் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து 2 பக்கம் பாருங்க, 2 பக்கமும் வந்து கான்கிரீட் போட்டு நடுவில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. இதனுடைய கிளாஸோடைய திக்னஸ் வந்து என்னன்னா 17 இருந்து 33 mm சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம ஒன்று சொல்லி ஆகணும், என்ன அப்படின்னா இதனுடைய ஸ்பேன், இதனுடைய நீளம் வந்து கிட்டத்தட்ட 77 மீட்டரு, அகலம் வந்து 10 மீட்டரு. இதனுடைய ஸ்ட்ரென்த்து, இது வந்து ஒரு மார்வலஸ் ஸ்ட்ரக்சர், சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு மார்வலஸ் ஸ்ட்ரக்சர். இது லேமினேட்டட் ஆர் டென்சைல் ஸ்ட்ரென்த், லேமினேட்டட் கிளாஸ் தான் போட்டிருக்காங்க. அதனால சேஃப்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸ்ல நடந்து உள்ள போய் என்ன செய்வோம், அந்த கிளாஸை வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னங்க, இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் ஸ்கைஃபால் கிளாஸ் பிரிட்ஜ் வந்து இங்கே தாங்க. ஏன்னா இது வரைக்கும் யாருமே கடல் நடுவில் கட்டினதில்லை.
கைலாஷ்கிரிங்கிற இடத்துல வந்துட்டு 50 மீட்டர்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கட்டியிருக்காங்க விசாகப்பட்டினத்துல. அதுக்கப்புறம் ஜாங்ஜியாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல சைனாவில் ஜியாங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க. அது வந்து 430 மீட்டர். அதுதான் இருக்கிறதுலேயே லாங்கஸ்ட் பிரிட்ஜ். அதில் கிட்டத்தட்ட 35க்கு மேலே வந்து திக்னஸில் வந்து கிளாஸ் போட்டிருக்காங்க, சேஃப்டி. இதில் ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நவம்பர் 23, 2023 சென்ட்ரல் ஜாவாவில் இருக்கக்கூடிய ஜியோங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய லுக்கோபூசா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தோனேஷியா தீவுல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் வந்து உடைஞ்சி 11 பேர் செத்து போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அது வந்து ஒரு 1/2 இன்ச்சு திக்னஸ் கூட வந்து இல்லை. பட் ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கிறது நமக்கு தெரியல. பட் இது வந்து ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருப்பாங்க. பட் நீங்கள் வரும்போது என்ன அப்படின்னா, இந்த யுட்டைல் ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு ஆள் கொஞ்சம் விவரமான ஆளுக்க பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இதை கட்டி மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு அக்கறை இல்லை. அவங்க அந்த விவரம்லாம் வந்து பண்ணி பக்காவாக பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்த கிளாஸ்ல நம்ம நடக்கும்போது நம்மளுடைய வெயிட் தாங்காம கிளாஸ் வந்து விரியும் போது அந்த 2 பக்கம் உள்ள கான்கிரீட் வந்து பிடிச்சி நிறுத்தணும். அப்படி நிறுத்தலை அப்படின்னு சொன்னா கிளாஸ் உடஞ்சி உள்ள விழுந்துரும். அதனால நீங்க இந்த கிளாஸை வந்து உள்ள வந்து நீங்க நடக்க வரும்போது கொஞ்சம் விவரமான ஆட்கள் என்ன செய்யுங்க, 2 பக்கமும் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து கான்கிரீட் விரிவிடாம இருக்காங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணிட்டு நடந்தா நல்லா இருக்கும். ஏன்னா உயிர் ரொம்ப முக்கியம். நான் பயமுறுத்தணும்னு சொல்லல, பட் வந்து ஒரு ப்ரிகாஷனரி மெஷருக்காக நம்மளுடைய தகவலுக்காக சொல்றேன். நீங்க கேங்கா வந்தீங்கன்னா அந்த 2 பக்கமும் வெரிஃபை பண்ணிட்டு நடங்க. எப்பனாலுமே வந்து இது உடஞ்சி விடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நடக்கும். வாங்க இங்க பாருங்க, இந்த கிளாஸ் பிரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 2.5 மீட்டர் அகலம் தான் அந்த கிளாஸ் வச்சிருக்காங்க. பட் ஆனா சேஃப்டிக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சென்டர்ல வந்து ஒரு கம்பி போட்டிருக்காங்க, அதாவது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க. 2 பக்கமே கிட்டத்தட்ட வந்து 2.5னா ஒரு 3 மீட்டர் வந்து நல்லா பிடிச்சி நிறுத்துற மாதிரி டென்சைல் ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ராங் பண்ற மாதிரியே இருக்குது. அதனால இது பயம் இல்லை. கீழே நல்லா வந்து என்ன செய்யலாம், கிளாஸ் வந்து கிளியரா இருக்கிறதுனால நமக்கு வாட்டர் வந்து சரியா தெரியல, கீழே பாறை தான் இருக்குது. அதனால தைரியமா நடக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க 2 பக்கமும் காங்கிரீட் விரிவுட்டிருக்கா இல்லையாங்கிறத நீங்க பாத்துக்கங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யுங்க, இதுல நடங்க. அப்படி விரிவிடாம இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க நடங்க, இல்லைன்னா தயவு செய்து வந்து இதுல நடக்காதீங்க. பாரு, இதைத்தாங்க சொன்னேன். அந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் இந்த பாருங்க 3.5 மீட்டர்ஸ்க்கு இருக்கு பாருங்க. இது நல்ல ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால என்ன செய்யலாம்னா, இது லைஃப் வந்து சேஃப்டி தான். அதனால தைரியமா என்ன செய்யலாம், நடக்கலாம். எந்த பயமும் கிடையாது. நிறைய பேர் சொன்னீங்க என்னன்னா வந்து கிளாஸ் வந்து சின்னதா போட்டிருக்காங்க, அகலமா போட்டிருக்காங்கன்னு. அது இல்லைங்க பிரச்சனை. என்னன்னா, அந்த கிளாஸை பிடிச்சிருக்கிறதுக்கு காங்கிரீட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதைத்தான் இங்க பக்காவா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சேஃப்டியா பண்ணியிருக்காங்க பீப்புள்ஸ் இது. பட் இருந்தாலும் நீங்க வரும்போது வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து பேக் ஷாட்ல நடக்கலாம். இப்போ போய் நம்ம என்ன செஞ்சிடலாம், அங்கே போய் பார்த்துட்டு திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டு நம்ம வந்து திரும்ப இந்த வழியா தான் வந்து ரிட்டர்ன் ஆகணும். பார்த்துக்கிறோம். நல்ல சேஃப்டியா இருக்கு, பயமா இல்லை. இந்த பாரு ரப்பர்லாம், இந்த பாருங்க ரப்பர்லாம் போட்டிருக்காங்க. கீழே வந்து அந்த சஸ்பென்ஷனுக்காக ரப்பர் போட்டிருக்காங்க. அந்த இடையில வந்து ஒரு தெர்மாக்கோல் ஒரு இந்த இது வச்சிருக்காங்க. 2 கிளாஸுக்கு இடையில நல்ல வந்து ஒரு சஸ்பென்ஷனுக்காக வந்து தண்ணி இறங்கிடாம எந்த வித பிரச்சனையும் இல்லாம வச்சிருக்கிறாங்க. நல்ல சேஃப்டியா இருக்கலாம். ஆனா வந்து ஸ்கை வாக் பண்ணும்போது கூட நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். பட் இந்த கிளாஸ்ல வந்து அவ்வளோ வந்து ஒன்றும் நமக்கு அது தெரியல. பட் நல்ல சேஃப்டியா இருக்கு. இந்த பாருங்க, இந்த இதைத்தாங்க நான் சொன்னேன். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து இந்த ஸ்ட்ரெச்சை பார்த்துக்கோங்க. இதுல எதுவும் விரிவுட்டு இருந்துச்சுன்னா தயவு செய்து இதுல நடந்துட வேணாம். ஏன்னா கண்ணாடி உடைஞ்சிரும். அதனால வந்து மேக்சிமம் அவங்களே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சேஃப்டிக்கு அதை பார்த்துட்டு வர்றது நல்லது. பாருங்க, கீழே பாறை தான் இருக்குது. உடஞ்சி விழுந்தாலும் தண்ணியில விழ மாட்டோம், பட் பாறையில தான் விழுவோம். சாவு நிச்சயம். நல்லா ஃபீல் பண்ணி காலை வச்சு நடந்து போறாங்க பாருங்க. எல்லாருமே அதை ஃபீல் பண்றாங்க, நல்ல உணர்ச்சியை உணர்றாங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்டா வாக் த்ரூ பண்ணாம சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து நல்லா வந்து ஒவ்வொரு அலைகளையும் வந்து ரசிச்சு என்ன செய்யுங்க, நீங்க வந்து இது பார்த்து நடந்துங்க. 5 மீட்டர் அகலம் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரெச்ல இருந்து இந்த ஸ்ட்ரெச் வரைக்கும் 18 மீட்டர் தான் வந்து போட்டிருக்காங்க லாங் ஸ்பேன். பட் வந்து லென்த் 77 மீட்டர்னாலும் கிளாஸ் வந்து 17 மீட்டர் தான் வந்து போட்டிருக்காங்க. அந்த 17 மீட்டர்ல தான் என்ன செய்ய போறோம், நம்ம நடந்து வந்திருக்கோம். இப்போ எண்டில் இருக்கோம். இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு திருவள்ளுவர் சிலைக்கு போயிடும். பொருத்தமான பேர் வச்சிருக்காங்க பாருங்க, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம். அதாவது வந்து என்னன்னா வந்து
அறிவின் சிகரம் அப்படிங்கிற மாதிரி வந்து நல்ல ஒரு பொருள் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து திருக்குறள் வந்து உலக பொதுமுறை, எந்த மதத்துக்கும் சொந்தம் இல்லை. பட் வந்து அதுதான் ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் சொல்லி வச்சுருக்காங்க, அறிவினுடைய சிலை அப்படின்னு சொல்லி. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கடைசி பாறை தெரியுது இல்லைங்களா, அதுதாங்க வந்து த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் மெயின்லேண்டு. நம்மளுடைய தரைப்பகுதியினுடைய கடைசி இது வந்து அதுதான். இது ஒரு பாயிண்ட். அதை தாண்டி ஒரு வாட்ச் டவர் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க. அந்த அந்த வாட்ச் டவர் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த பாயிண்ட்டை இந்த வாட்ச் டவர் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க. அந்த இடத்துல வந்து பாருங்க, அந்த சீனுடைய கலர் வந்து உங்களுக்கு டிஃபரா இருக்கும். ஒரு ஒரு டார்க் ப்ளூவும், அதுக்கப்புறம் ஒரு லைட் கிரீனும், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட்டும் இருக்கா. இதுதாங்க வந்து ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 கடலும் வந்து சங்கமிக்கிற இடம். அதாவது அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் 3 இடமும் வந்து அந்த இடத்துல தான். இந்த 3 கடலுமே ஒரே இடத்துல சேர்றது இந்த இடத்துல மட்டும்தான். கன்னியாகுமரியினுடைய ஃபர்ஸ்ட் சிறப்பு சன்ரைஸும் சன்செட்டும். கேப்டவுன் சவுத் அமெரிக்காவுக்கு அப்புறம், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அப்புறம் கன்னியாகுமரி தான். இப்போ நம்ம லாஸ்ட் மெயின்லேண்ட் பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம அந்த முக்கடல் சேரக்கூடிய இடம் அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் பார்த்துருக்கோம். அடுத்ததான் வந்து கட் பண்ண அந்த அந்த லாஸ்ட் இருக்கா, அதுதாங்க சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட், இந்தியாவினுடைய எல்லை. இந்த இந்த லாஸ்ட்ல இருக்குங்களா, அந்த இந்த லாஸ்ட்டை காட்டு, இந்த லாஸ்ட் கையை காட்டு, அந்த லாஸ்ட் இருக்கு, இந்த அந்த சைடு அங்கே அந்த லாஸ்ட்ல இருக்கிறது தாங்க சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா. இங்கே தான் வந்து இந்தியாவினுடைய எல்லை முடியுதா ஆரம்பிக்கிறதாங்கிறத நம்ம தான் வந்து தீர்மானிக்கணும். பட் இதுதான் கடைசி மெயின் லேண்டு சவுத் பார்ட்ல. இப்போ நம்ம வந்து சவுத் பார்ட்னுடைய ப்ராஜெக்டை வந்து நார்த் வெஸ்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பற்றி பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த ப்ராஜெக்டை முடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம திருவள்ளுவருடைய ஸ்டாச்சுவில் நிற்கிறாங்க. இதனுடைய சிறப்பம்சத்தை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். நம்ம சொன்னோம், இது வந்து இப்போ நேற்று கட்ட ஆரம்பிச்சது இல்லை. 1975 ஆரம்பித்து ஃபவுண்டேஷன் 79ல் ஃபவுண்டேஷன் பண்ணி 1990 கட்ட ஆரம்பித்து 2000 முடித்து 2024 வெள்ளி விழா கொண்டாடி இருக்கோம். இதனுடைய மொத்த அடி வந்து 133 அடி. இதில் கிட்டத்தட்ட 133 மீட்டர். இதில் வந்து கீழே பேஸ், இந்த பேஸ் நான் நிற்கிறேன் இல்லையா, இது வந்து 38. இவருடைய பாதத்திலிருந்து தலை வரைக்கும் வந்து 95. இப்போ ரெண்டையும் கூட்டினா வந்து 1133. இவருடைய மொத்த அடின்னு சொல்லி கனெக்ட் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1300 அடி வரும். 1300 அடி எதை ஞாபகப்படுத்துதுன்னா நம்மளுடைய குரலை தான் ஞாபகப்படுத்துது. இந்த ஸ்டோன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த கற்கள் வந்து பாறைகள் வந்து 3658 பாறைகள் வந்து கட்டியிருக்காங்க. இதோடைய சேம் ஆர்கிடெக்சர் எங்கே இருக்குன்னா வந்து பென்சில்வேனியாவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாயன் டெம்பிளுக்கு அடுத்து இதை கட்டியிருக்காங்க. இதுதான் இதனுடைய சிறப்பு. இதில் ஒவ்வொரு கல்லும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 17 அடி இருக்கும். கிட்டத்தட்ட 3லிருந்து 8 டன் ஒரு கல். இப்போ நீங்கள் 2004 டிசம்பர் 26 இந்த ஸ்ட்ரக்சர்னால தான் என்ன செஞ்சிச்சுன்னா சுனாமி கூட அஃபெக்ட் ஆகாமல் பண்ண அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. அப்போ இதனுடைய பாரம்பரியம் எவ்வளோன்னா 75லேருந்து ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆகுதுங்க. ஆனால் வெள்ளி விழா கொண்டாடி இருக்கக்கூடாது, நம்ம வந்து பொன் விழா தான் கொண்டாடி இருக்கணும், கோல்டன் ஜூப்ளி தான் கொண்டாடி இருக்கணும். ஏன்னா இதோடைய ஃபவுண்டேஷன் லே பண்ணதே 1979. 10 வருஷமா இதை கட்டியிருக்காங்க. இந்த 10 வருஷத்துக்கு இடையில எவ்வளோ ஸ்ட்ரென்த்தனாக கட்டியிருப்பாங்க பாருங்க. இப்போ இது வந்து என்னன்னா திருவள்ளுவருடைய குரலை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரியே ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுதான் வந்து எம்கே கருணாநிதியினுடைய ஸ்டைலே இதுதான். இப்போ விவேகானந்தர் ராக் ஒரு இதில் இருக்குன்னா இன்னொரு ராக் வந்து சும்மா இருக்கிறத 1975 ப்ரப்போஸ் பண்ணி 79 வந்து ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க. 1990 2000 கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போ 2024 25 வருஷம் கழிச்சு நம்ம என்ன செய்கிறோம், சில்வர் ஜூப்ளி கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருமே வந்திருக்கிறாங்க. வெக்கேஷனில் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. இப்போ இவ்வளவுதாங்க இந்த சிறப்பு. இப்போ இது வந்து என்னென்னா நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலிருந்து இது வேறுபடுது. இதுக்கு காரணம் என்னென்னா அதுக்கு வெறும் வந்து ஒரு ஸ்டாச்சுனுடைய ஹைட்டே வந்து 182 மீட்டர் தான். ஆனால் இது வந்து 133 மீட்டராக இருந்தாலுமே இது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜியன், இது எந்த மதத்துக்கும் சொந்தம் இல்லை, உலக பொதுமுறைன்னு சொல்லுவோம்.
த யூனிட்டி ஆஃப் வேர்ல்டு. அப்போ இந்த இதுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது உள்ளே வந்து பார்த்து இந்த குறளை தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படி கட்டியிருக்காங்கங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இப்போ இதோட நம்ம இந்த ப்ராஜெக்டை முடிச்சுக்கிடுவோம். சதர்ன் பார்ட்டோடைய இது நம்மளுடைய சேனலில் வியூ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எடுக்கக்கூடிய எஃபெக்ட் இது இருக்கும். இப்போ நம்ம 37 நாள் ப்ராஜெக்டில் இது கம்ப்ளீஷன் முடிச்சிட்டோம். அடுத்த 37 நாள் முடித்ததுக்கப்புறம் இது வந்து நாங்கள் 30 நாள் தான் போட்டிருந்தோம். கடைசியில் வந்து ஒரு 7 நாள் வந்து அன்அவாய்டபுள் சர்க்கம்ஸ்டான்சஸ்னால வந்து அது எக்ஸஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எங்கள் லைஃப்பில் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் தான். இந்த மாதிரி வந்து யாரும் பண்ணியிருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல. அப்படி கண்டினியூஸாக 12,000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வித்தவுட்டு பிரேக் எடுக்காமல் கண்டினியூஸாக வந்து எங்களை மாதிரி போயிருந்தாங்கன்னா தயவுசெய்து டைரக்ட் மெசேஜோ நம்பர்ஸோ அல்லது கமெண்ட்லேயே கொடுங்க. அவங்கள நாங்கள் நேராக சந்திக்கிறோம், இல்லைனா அவங்க எங்களை சந்தித்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் இது உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் இது வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து தயவுசெய்து வந்து நம்ம நேரம் ஒதுக்கித்தான் போகணும். இது வந்து நமக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்காது. பொருளாதாரம், எனர்ஜி, உடல்நிலை, கிளைமேட்டிக் கண்டிஷன்லாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த ஸ்டாச்சுவில் வந்து இந்த இப்போ என் பக்கத்தில் ஒருத்தரை காட்டுறேன் பாருங்கள், இவரை ஞாபகம் இருக்கா? ஒரு 37 நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்தார். இவர் தான் A3 கிராஃபருடைய ஃபவுண்டரு. இப்போ கடைசியாக வந்திருக்கிறாரு. இடையில எந்த வீடியோலையும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. பட் வந்து இப்போ வந்து அவரை அறிமுகப்படுத்துகிறேன் திரும்ப ஒரு தடவை. இவர் தான் வந்து இவருடைய சப்போர்ட்டில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், போயிட்டு வந்திருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டை முடிச்சிருக்கோம். பட் அடுத்த ப்ராஜெக்டில் நம்ம சந்திப்போம். அதுக்கு இடையில வந்து யாரெல்லாம் வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு விருப்பமாக இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து நார்த் ஈஸ்ட் ப்ராஜெக்டை போடும்போது எங்கே போடலாம் அப்படின்ட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு மினி ப்ராஜெக்ட்டு எங்கெங்கெல்லாம் போடலாங்கிறத இது பண்ணுவோம். இப்போ கண்டினியூஸாக நம்ம இனிமேல் நம்ம வீடியோ எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஆன் வீல்ஸில் தான் இதில் A3 கிராஃபர் சேனலில் போட போகிறோம். அதில் வந்து வீலர்ஸ் கிளப்புங்கிறதுல நீங்கள் எல்லாம் மெம்பர் ஆகுங்க. அன்டில் தென் ஸ்டே டியூன்.